ஹாய் பியூட்டீஸ். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இடியாப்பமும் கடலைக்கறியும். இடியாப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, கடலைக்கறியும் செம்மையாக இருந்துச்சு. மெஸ்ஸை விட்டு வெளியே வரும்போது தான் பார்த்தேன், இந்த பாதாம் பழம் வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது உடச்சி உள்ளே பார்த்தா ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், பாதாம் மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னா சாம்பார், ஒயிட் ரைஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை. சூப்பராக இருந்துச்சு. நல்ல பசி, சூப்பராக சாப்பிட்டாச்சு. அந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா, மோர் இருக்குன்னு நினச்சிட்டு போனேன், கடைசியில் மோர் இல்லை. அப்புறமா ஈவினிங் போல் டீ கூட வந்து இன்றைக்கி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வெஜ் பஃப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டீலாம் குடிச்சிட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். சன்செட்லாம் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே காம் டவுன் ஆகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஹாஸ்டலர்ஸ்க்கு தான் தெரியும்ண்ணே, நம்ம வந்து வீட்டை பிரிஞ்சு ஹாஸ்டலில் வந்து இருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி வீடு இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது நம்மளும் வீட்டில் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அப்புறம் பார்த்தா அந்த டேங்க்கு மேலே ஃபுல்லாக மயில். ஆக்சுவலாக நாங்கள் இருக்க ஏரியாவில் நிறைய மயில் வரும். அழகாக மயிலெலாம் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. மனசுக்கே அவ்வளோ ஒரு காமாக இருக்கும். அது மயிலெலாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மயிலாக பறக்க ஆரம்பிச்சிட்டு, ஒவ்வொரு மயிலும் பறந்து பறந்து போக ஆரம்பிச்சிட்டு, அதே மாதிரி நானும் அப்படியே உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே நடந்துட்டு ஒரு வாக் போயிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். ஆல்வேஸ் பி இன் யுவர் ஓன் ரிதம். பாய்.